ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 17 இன்றைய தினம் சனி பிரதோஷம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை, கேட்கும் வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய சிவ சூட்சும மந்திரத்தை மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு முறையாவது வாய்விட்டு சொல்லுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே கிடைக்கும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மாதமும் வரக்கூடிய திரியோதசி திதி தான் பிரதோஷம். அதுலேயும் இந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திரியோதசி நேரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்தி பகவானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிட்டு சிவநாமங்களை உச்சரித்து நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கேட்கும்போது சிவபெருமான் அது எல்லாத்தையும் வாரி வாரி கொடுப்பார். சொல்லப்போனால் நந்தி பகவான் காதில் போயிட்டு நம்ம விஷயங்கள் கேட்கும்போது அதை நந்தி பகவான் நமக்காக சிவபெருமான் கிட்ட கேட்பாராம். நம்மளோட வேண்டுதலை அந்த நேரத்தில் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிங்கிறது தான் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரதோஷ தினம் அதுவே சிறப்பு தான். அதுலேயும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தை நம்ம தவற விடவே கூடாது. யாராவது ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செஞ்சதே இல்லை, பிரதோஷ தினத்தில் சிவாலயத்துக்கு ஏறினதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு படிக்கட்டு தான், ஒரு அற்புதமான ஒரு குறுக்கு வழி தான் இந்த ஒரு சனி பிரதோஷம். வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சிவபெருமானையே வணங்கினது கிடையாது, சிவன் கோயிலுக்கு போனதே இல்லை, பிரதோஷத்தில் சுத்தமாக விரதமே இருந்ததில்லை. ஆனால் இனிமேல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைய தினம் வரக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க. யார் ஒருத்தவங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை முறையாக விரதம் இருந்து வழிபடுறாங்களோ, சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வணங்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் 5 வருடம் பிரதோஷ தினத்தை வணங்கின பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியுமா? அதனால தான் சனி மகா பிரதோஷத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. பிரதோஷம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாள் தான் பிரதோஷ தினம். பிரதோஷ தினத்தில் மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த ஒரு நேரத்தை நீங்கள் தவற விடவே கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு உங்கள் கையால் அபிஷேக ஆராதனை சம்மந்தப்பட்ட பொருட்களை இன்றைய தினம் வாங்கி கொடுங்க. அதுவும் குறிப்பாக நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு இளநீர், பன்னீர், பால், நார்த்தங்காய் இது மாதிரி உங்களால் என்னென்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அது எல்லாத்தையும் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க. அருகம்புல் மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதை நந்தி பகவானுக்கு மாலையாக போடுங்க. இது எல்லாமே பிரதோஷ தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு. ஒரு எளிமையான வழிபாடாக இருந்தாலும் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இன்றைய நாள் முழுக்க கெட்ட சிந்தனைகள் எதுவும் இல்லாமல், கெட்டது எதுவும் நினைக்காம, எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை எண்ணங்களை விலக்கி வச்சுட்டு சிவநாமங்களை உச்சரிக்கிறது மூலயமாவும், சிவாலயத்துக்கு போயிட்டு பிரதோஷ வேளையில் அங்கே அபிஷேகங்கள் நடக்கும்போது தூணில் சாஞ்சு உட்காந்துட்டு சிவநாமங்களை உச்சரிங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க. வாழ்க்கையில் அதிகமாக கோபம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ வேளையில் சிவாலயத்தில் உட்காந்து சிவநாமத்தை உச்சரிக்கிறது மூலயமா தேவையில்லாத கோபம், பயம், பதட்டம் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் குறைஞ்சிடும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சிவன் கோவிலில் உட்காந்து உச்சரித்தாலும் சரி, இல்லை பிரதோஷ வேளையில் எங்களால் கோவிலுக்கு போக முடியல ஆனால் நாங்கள் வீட்டில் பூஜை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறையாவது உச்சரிக்கணும். படிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் அதை மனப்பாடமாக சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஒரு பேப்பரில் எழுதி வச்சோ, இல்லை இப்போ நம்ம வீடியோவில் ஸ்க்ரீனில் காமிப்போம், அதை பார்த்து கூட இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரிங்க. உச்சரிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார சிவபெருமான்கிட்டையும் நந்தி பகவான்கிட்டையும் வேண்டிக்கோங்க. இல்லை நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோவிலில் அபிஷேக ஆராதனை நடக்கும், அந்த நேரத்துலையும் சரி, இல்லை நந்தி பகவானுக்கு அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு நீங்கள் அவர்கிட்ட போய் வணங்கும் போது கூட இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவபெருமான்கிட்டையும் நந்தி பகவான்கிட்டையும் கேட்கலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னா, இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் சிவபெருமானுக்கு உரிய மூல மந்திரம், சிவ சூட்சும மந்திரம். சிவபெருமான்கிட்ட நம்ம கேட்குற வரங்களை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு சூட்சும மந்திரம் தான் இது. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது
அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துட்டு வரான். எங்களுக்கு குபேர யோகம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதை அப்படியே கொடுப்பாராம். ஒரே ஒரு பிரதோஷத்தை மட்டும் இதை முயற்சி பண்ணிட்டு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோட நீங்கள் ஒரு பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரதோஷ தினத்தில் உங்களோட வேண்டுதல் சிவபெருமான் காதில் விழும். அதுக்கு செவி சாய்த்து உங்களோட வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த வகையில் பிரதோஷ வேளையில் இப்போ நாம் என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓம்கார நமச்சிவாய, ஓம் நகாராய நமச்சிவாய, ஓம் மகாராய நமச்சிவாய, ஓம் சிகாராய நமச்சிவாய, ஓம் வகாராய நமச்சிவாய, ஓம் யகாராய நமச்சிவாய, ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதா வசீகராய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரைலோக்கியம் வசமாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை பிரதோஷ வேளையில் நீங்கள் உச்சரிக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நம்ம விட்டு விலகி ஓடிடும். ஈசனோட ஆசீர்வாதத்தை வரமாக பெற முடியும். தோல்வியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். புகழோட உச்சிக்கு செல்லலாம். துஷ்ட சக்திகள் நம்ம கிட்டையே நெருங்காது. நம்ம மனதை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கக்கூடிய காமம், குரோதம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எல்லாம் நீங்கிடுமா. மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாதவங்க அந்த ஈசனோட ஆசையை பெற்றவர்கள் தான். பிரதோஷ வேளைகளில் மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். முடிஞ்சால் 11 முறை கூட உச்சரிங்க. அது இன்னும் பலனை ஏற்படுத்தும். மந்திரத்தை உச்சரிக்கும் போது பிழை இல்லாமல் உச்சரிக்கிறது கொஞ்சம் அவசியம். ஒருவேளை பிழை இல்லாமல் உச்சரிக்க முடியலையா, பரவாயில்லை. 1-2 வார்த்தை தவறாக படித்தாலும் பரவாயில்லை. திரும்ப ஒரு முறை முதல்ல இருந்து படிச்சுக்கோங்க. இந்த ஒரு மந்திரத்தை தான் பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டோ இல்லை உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நினச்சி மனசார சொல்லணும். சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் சிவபெருமான் கிட்ட சொல்லுங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெடுதல் விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கணும்னு வேண்டிக்கோங்க. உங்ககிட்ட ஒருவேளை கெடுதல் விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் எதுவும் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கிட்டாலே தானாகவே நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வந்துடும். நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை ஆற்றல்கள் ஒருத்தவங்கிட்ட இருந்தாலே அவங்க சிவபெருமானோட ஆசை பெற்றவங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். அதே மாதிரி இன்றைய தினம் கோவில் வாசலில் எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் ஏதாவது தானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணலாம், தண்ணீர் தானம் செய்யலாம், வஸ்திர தானம் செய்யலாம். கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தானம் செய்யலாம். திருநீர் விபூதியை பிரதோஷ வேளைகளில் தானம் செய்கிறது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலனை ஏற்படுத்தும். ஏன்னா சிவபெருமானோட இன்னொரு அடையாளமே இந்த திருநீர் தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த திருநீரை நீங்கள் கோயிலுக்கு வரக்கூடிய 4 சிவன் பக்தர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஒரு பெரிய புண்ணியத்தை பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, பிரதோஷத்தோட அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ, மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் முடிஞ்சால் ஒரு 6 மணி அந்த நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்க. கட்டாயம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வைப்பீங்க. விளக்கேற்றக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கறது மூலயமா நீங்கள் எது வேணாலும் பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.